அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோவில் ஒரு மகத்தான மந்திர திறன்களை கொண்ட மற்றும் பறக்கும் கோட்பாடுகளை கொண்ட ஒரு வசீகரமான ஒரு ராஜதந்திர ஜின்னான ருகாயா என்ற ஒரு ராணி ஜின்னை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதை எப்படி பிடிக்கலாம், அதை எப்படி அனுஷ்டானம் பண்ணலாம், அதனுடைய குணங்கள், அதை எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜின்னானது பண்டைய அரபு பழங்குடி கோட்பாடுகளில் இஃப்ரித் சமூக கோட்பாடுகளை தொடர்புடைய ஒரு ஜின்னாகும். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ருகாயா என்ற பெயரையும் ருக்கியா என்ற அரபு வார்த்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இது வேறு அது வேறு. அது வேறு வார்த்தை சார்ந்தது. அது மாந்திரிகம், இந்த மாதிரி சூனியம், இந்த மாதிரி குறிக்கக்கூடிய வேறு ருக்கியா. ஆனால் இது ருகாயா, இது பேர், இது ஒரு ஜின்னு, அது வேறு வார்த்தை. இதுக்கு ரெண்டும் போட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இவளை இந்த ஜின்னானது நீங்கள் முறைப்படி நீங்கள் அதை வசப்படுத்திட்டீங்க அப்படின்னா, உங்கள் காலம் முடியும் வரை உங்களுக்கு தொடர்ந்து உதவிகள் பண்ணி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஜின்னு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இவளை ஒரு வெள்ளி மோதிரத்தில் மந்திர ஒப்பந்தத்தால் இந்த ஜின்னை அழைக்கலாம். இந்த ஜின்னை உங்களுடைய விசுவாசத்தினால இந்த ஜின்னை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்கள் அவங்களுடைய முழு விசுவாசத்தோடு இந்த ஜின்னை நம்ம அழைச்சோம்னா, இந்த ஜின்னானது இது யாராலும் உங்களுக்கு சில இடங்களில் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் கூட இந்த ஜின்னானது அந்த இடத்துல கூட யாரும் செய்ய முடியாத இடத்துல கூட இந்த ஜின்னானது உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஜின்னு அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். இவள் ஒரு இந்த ஜின்னானது ஒரு அழகு, அது மாதிரி வல்லமை, ஒரு மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஜின்னாகும். அது நம்ம காட்சியில் நம்ம பார்க்கும்போது ஒரு மிடுக்காக வரக்கூடிய, ஒரு ராணி தோரணையில் மிடுக்காக வரக்கூடிய, அதே மாதிரி வல்லமையும் மிகுந்த ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த ஆற்றலை நம்ம சொல்லலாம். இவள் ஒரு உற்சாகமான ஒரு மற்றும் ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக மண்டலத்தை கொண்டவள். அனைத்து மக்களின் ஆர்வத்தையும் அவர்களுடைய உணர்வுகளையும் ஒரு வலுவாக ஈர்க்கும் ஒரு ஆற்றல். எதிரிகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் சங்கரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு ஆற்றல். இவளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். தனிப்பட்ட எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய, ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். நம்ம ஒரு பக்கம் நம்மளுடைய போகிற பாதையை ஒழுங்குபடுத்தக்கூடியதும் செம்மைப்படுத்தக்கூடியதும், அது மாதிரி நமக்கு விழிப்புணர்வுகளை கொடுக்கக்கூடியதுமான ஒரு ஆற்றல். காதல், செல்வம், செழிப்பு மற்றும் நல்வாழ்வு போன்ற அனைத்தையும் வலுவாக ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல். சரி, அழைக்கிற விதத்தை பற்றி பார்க்கலாம். இதை எப்படி அழைக்கணும்? ஜின்னுகளை பொதுவாகவே அழைக்கணும்னா ஒரு இருட்டான அறையில் தான் நம்ம அழைக்கணும். நான் முன்னால் வீடியோவில் சொன்னபடி சொல்லியிருக்கிறபடி ஜின்னுனாவே ஒரு இருளான ஒரு அறையில் தான் அதை அழைக்கணும். நாள்கள் மாறுபடும். அதாவது இப்போ ருகாயா அப்படிங்கிற இந்த ஜின்னுக்கு, இந்த வீடியோவில் நான் சொல்லப்பட்ட ஜின்னுக்கு செவ்வாய்க்கிழமை நடுநிசி வேலையில் நம்ம அதை அழைக்கலாம். அதுக்கு நான் முன்னால் வீடியோவில் சொன்ன மாதிரி அது ஒரு ஜின்னுகளுக்குரிய படையல்கள் இதெல்லாம் வச்சு நம்ம அழைக்கலாம். அழைச்சா வரும். அது மட்டுமல்ல, இந்த ஜின்னுக்கு ஒரு பிரச்சனை எப்படின்னா, வெள்ளி மோதிரத்தில் ரெட் கோரல் அந்த படிகத்தை பதிஞ்சு அந்த இதில் அந்த ஆற்றலை அதில் தான் ஒப்பந்திக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தின் பேரில் தான் இந்த ஜின்னு நமக்கு வேலை செய்யும். சரி, அடுத்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். கிரகங்களை பொறுத்தளவில் உங்களுக்கு செவ்வாய், படிகங்களை பொறுத்தளவில் கோரல், அதாவது ரெட் கோரல்,
நிறங்களை பொறுத்தளவில் வந்து சிகப்பு, ரோஸு. பஞ்சபூத தத்துவத்தை பொறுத்தளவில் வந்து காற்றினுடைய தத்துவத்தை கொண்டது. மனிதனுடைய சுரபிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சுரபிகளில் வந்து இனப்பெருக்க சுரபிகளோட வந்து தொடர்புடைய ஒரு ஆற்றல். அதாவது விரைகள் மற்றும் கர்ப்பப்பை, ஓவரி போன்ற சுரபிகளோட வந்து நேரடியான தொடர்புடைய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து இந்த ஆற்றலுக்கு நம்ம வந்து சொல்லலாம். ஹார்மோன்களை பொறுத்தளவுக்கு வந்து பாலியல் சார்ந்த ஹார்மோன்களோட வந்து இது வந்து தொடர்புடைய ஒரு ஆற்றல். அடுத்து வந்து பக்க விளைவை நம்ம பார்ப்போம். பக்க விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிற நோய் தொற்றுகள் ஏற்பட ஒரு வாய்ப்புகள் உள்ளது. மற்றும் இந்த ஆற்றலை நம்ம அழைக்கும் போது அக்னி ஹீட் அதிகமாகும், வெம்மை கூடும், அந்த மாதிரி ஒரு சூடு அதிகமாகும். அதனால் வந்து இந்த சில பேருக்கு வந்து என்னென்னா சில பக்க விளைவுகள்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னில் வந்து சில ரெட்டிசமாக வந்து அந்த ஒரு இதுகள் லைட்டாக வந்து நமைச்சல்கள் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அதாவது சூடு அதிகமாகும் போது நமக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள். அதாவது இப்போ குழந்தைகள் மற்றவங்களுக்கு வருது இல்லைங்களா. இப்போ சில பேருக்கு வந்து எப்படின்னா தட்டம்மை, சின்னம்மை அப்படிங்கிற மாதிரியான சில வைரஸ் தொற்றுகளும் இந்த ஜின்னுகள் அனுஷ்டானம் பண்ணும்போது இது சார்ந்த சிலருக்கு வரக்கூடிய அம்சம், எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு ஏற்படக்கூடிய அம்சம் உண்டு. ஆனால் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா ஹீட் அதிகமாகும், சூடு அதிகமாகும், வெம்மை கூடும், கண்ணன் அனல் பறக்கும். அந்த மாதிரியான ஒரு வெப்பம் அதிகமாகக்கூடிய ஒரு ஆற்றலாகும். ஓரளவுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதை வந்து சில தெளிவுகள் இல்லாமல் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஃபோனில் வந்து நீங்கள் பேசலாம். உள்நாட்டவர்கள் ஃபோனில் பேசலாம். நேரடியாக வந்து நீங்கள் வந்து விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். மற்ற விவரங்களும் அது பண்ண சொல்லுவோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வந்து வெளிநாட்டவர்களாக இருக்கக்கூடியவங்க, பிற நாட்டுக்காரவங்க வந்து வாட்ஸ்அப் காலில் வாங்க, வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டில் வாங்க. வந்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பேசினா உங்களுடைய ஐயங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி.